ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறோமேன்ற ஃபீலிங்கோட நம்ம ஊருக்கு போகிறோம். ஹஸ்பண்டை விட்டு போகும்போது ஹஸ்பண்டை விட்டு போகிறோமேன்னு ஃபீலிங்காக இருக்கும். அம்மா விட்டு போகும்போது அம்மா விட்டு போகிறோமேன்னு ஃபீலிங்காக இருக்கும். எல்லா கேர்ள்ஸ்க்குமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5:30க்கெலாம் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டோம். ஸோ கொஞ்சம் எனர்ஜிக்காக டீ குடிச்சிக்கிட்டேன். தம்பி வந்து 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சான். அது வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்தான். திடீர்னு எழுந்திரிச்ச உடனே பஸ்ஸை பார்க்கவே ஐயோ எங்கடா இருக்கும் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான். பஸ்ஸில் போகிறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவனை வச்சுட்டு போகிறது பெரிய பிரச்சனை. என்னென்னா சீட்டில் உட்காந்துட்டே இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் கீழே இறங்கினே இருக்கணும், விளையாடினே இருக்கணும் அப்படின்னு நினப்பான். ஊருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகல, அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா அம்மா வந்து வீட்டை பூட்டின்னு சாவி எடுத்துன்னு வேலைக்கு வந்துட்டாங்க. சரி அதனால வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 3 ஆயிடுச்சு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா எதுவும் சமைக்கலை. எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டோம். முன்னெல்லாம் எங்கள் ஊரில் பிரியாணி நல்லா இருக்காது, இப்போ ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. லவ் யூ ஆல். பாய். ஸ்டார்ட்டா.